சங்ககால சுவடுகளை தன்னகத்தை வைத்து பாதுகாத்து வரும் மதுரையில் மண்ணுக்கு மேலுள்ள தொல்லியல் சின்னங்களை சிதைந்து வரும் அவலம் அரங்கேறி வருகிறது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கிழக்கின் ஏதென்ஸ், தமிழ் நிலம் மற்றும் பண்பாட்டு பரப்பின் இதயம் என்று போற்றப்படுகிறது மதுரை. மதுரையின் அரசி மீனாட்சியின் கோயில், தெப்பக்குளம், ராயகோபுரம், புட்டுத்தோப்பு மண்டபம் என தொல்லியல் சின்னங்களுக்கு அங்கு பஞ்சமில்லை. ஆனால் தற்போது அந்த தொல்லியல் சின்னங்கள் மக்களின் விழிப்புணர்வு அற்ற தன்மையாலும் முறையான கவனிப்பு இல்லாததாலும் சிதைந்து வருவதுதான் சோகம். மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் தனது அரண்மனை கட்டுவதற்காக மண் தோண்டிய இடம் 400 வருடங்களுக்கு முன் தெப்பக்குளமாக மாற்றப்பட்டது. அத்தெப்பக்குளத்தின் மைய மண்டப கோபுரம் கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற தெப்ப திருவிழாவின் போது சேதமடைந்தது. ஆனால் தற்போது வரை சீரமைக்கப்படவில்லை. வெயில் மற்றும் மழையால் மைய கோபுர மண்டபம் மேலும் சேதமடையும் நிலையில் உள்ளது. அடுத்ததாக சிதிலமடைந்து வருவது நாயக்க மன்னர்களால் எழுப்பப்பட்ட 10 தூண்கள். அவர்கள் மதுரையை ஆண்டதற்கு அடையாளமாக இருக்க வேண்டிய அத்தூண்கள் தற்போது அங்குள்ள வணிக நிறுவனங்களுக்கான அடையாளமாக மாறியிருக்கின்றன. வணிக நிறுவனங்கள் தங்கள் கடைக்கான விளம்பர பதாகைகளை அதில் ஆணி மற்றும் இரும்பு கம்பிகளை வைத்து பொருத்தியிருக்கின்றனர். இதனால் 10 தூண்கள் சேதமடையும் நிலையில் உள்ளது. அதேபோல் ராயகோபுரமும் ஆக்கிரமிப்புகளில் சிக்கியிருக்கின்றன. சிவன் பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்ட திருவிளையாடல் நிகழ்ந்த இடத்தில் உள்ள புட்டுத்தோப்பு மண்டபமும் சிதலமடைந்திருக்கிறது. இதனால் கவலையடைந்துள்ள தொல்லியல் ஆர்வலர்கள் தொல்லியல் சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். நாம் எவ்வளவோ லட்சங்களிலே பணம் ஒதுக்கி கீழடி போன்ற இடங்களிலே அகழாய்வு செய்து பல அரிய பொருட்களை கண்டறிந்து அருங்காட்சியகத்திலே வைக்கிறோம், அதை பாதுகாக்கிறோம். ஆனால் ஏற்கனவே நமது முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்றக்கூடிய இப்படிப்பட்ட வரலாற்று சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு அக்கறையும் ஒரு விழிப்புணர்வும் நமக்கு வேண்டும். அதேபோல் தொல்லியல் சின்னங்களை பாதுகாப்பதில் ஒருங்கிணைந்த நடவடிக்கை வேண்டும் என்பதும் கோரிக்கையாக இருக்கிறது. எங்க முடிவெடுக்கிறது, யார் முடிவெடுக்கிறது, எப்ப முடிவெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு சிவப்பு நாடா திட்டத்தினால அதை எடுக்க முடியாம இருக்கு சார். அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒருங்கிணைந்து தொல்லியல் துறை, அறநிலையத்துறை, இது எங்களுடைய கட்டுப்பாடு உங்களுடைய கட்டுப்பாடு என்று சொல்லாமல் ஒரு ஒருங்கிணைந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து இது அவ்வப்போது பராமரித்து கொண்டே இருக்கணும் சார். மாத பராமரிப்பு, வார பராமரிப்பு என்று வைத்து அதற்குரிய பொறுப்பாளர்கள் அதை பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும். பொதுமக்களும் ஒத்துழைக்கணும் சார். நிறைய அந்த சுவர்ல இதை எழுதுறாங்க, அதை ஒட்டி வைக்கிறாங்க, பெரிய வால் போஸ்டர் ஒட்டுறாங்க. அதை எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சிதையுது. இதனை தவிர தொல்லியல் சின்னங்களை பாதுகாக்க அவை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன். நிச்சயமாக இந்த தொல்லியல் சின்னங்களில் எல்லாம் நாம் பதாகைகளை, இன்ஃபோ போர்ட்ஸ், இந்த சின்னம் ஏன் முக்கியம், இந்த நகரத்திற்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன் முக்கியம், இந்த நகரத்தின் வளர்ச்சிக்கு இந்த இடங்கள் ஏன் முக்கியம், எப்படி டூரிசத்தை நீங்க அட்ராக்ட் பண்ணணும்னா இந்த இடங்கள் எல்லாம் மேன்மை தங்கிய இடங்கள் என்கிற அந்த பதாகைகள் வேணும், இன்ஃபோ போர்ட்ஸ் வேணும். இதையெல்லாம் வைத்து நாம் பள்ளி மாணவர்களை, கல்லூரி மாணவர்களை என இந்த நகரத்தில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் இது முக்கியம்னு சொல்லும் பட்சத்தில் அவங்க பெற்றோருக்கும் சுத்தி இருக்க கடைக்காரங்களுக்கும் எல்லோருக்கும் அது புரியும். இதுகுறித்து தொல்லியல் துறை அதிகாரிகளிடம் வினவிய போது 10 தூண்களை வியாபார நோக்கத்தோடு பயன்படுத்தக்கூடாது எனவும் அவற்றில் ஆணிகள் அடிக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தியிருப்பதாக தெரிவிக்கின்றனர். மேலும் இது தொடர்பாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்றனர். தெப்பக்குளம், ராயகோபுரம், புட்டுத்தோப்பு மண்டபம் உள்ளிட்டவை குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது தெப்பக்குளத்தை சீரமைக்க தேவையான நிதிக்காக முன்வரைவு கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். ராயகோபுர ஆக்கிரமிப்புகளை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அவர்கள் புட்டுத்தோப்பு மண்டபம் குறித்து அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்கிறார்கள். பண்பாட்டு தலைநகரமான மதுரையில் மண்ணின் மேலிருக்கும் தொல்லியல் சின்னங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் மணிகண்ட பிரபு.